திரும்பும் வரலாறு. திமுகவிடம் தோற்கும் பாமக. திமுகவால பாமகவுக்கு மரண பயம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டின் இரு பெரும் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைச்சு தொகுதிகளை பங்கிட்டு வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் மொத்தம் இருக்கிற 40 தொகுதிகளில் திமுக 20, காங்கிரஸ் 10, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகள், மதிமுக 1 தொகுதி, ராஜ்யசபா 1, முஸ்லீம் லீக் 1 தொகுதி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 1, IJK 1 என பங்கிட்டிருக்காங்க. இவர்களது தொகுதி பங்கீடு எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் எளிதாக முடிஞ்சிச்சு. ஆனால் அதிமுக கூட்டணிக்கு ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி விவகாரத்தில் சிக்கல் இருந்துச்சு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அதிமுக கூட்டணியில் மொத்தம் இருக்கிற 40 தொகுதிகளில் அதிமுக 20 தொகுதிகள்லையும், பாமக 7லையும், பாஜக 5லையும், தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, NR காங்கிரஸ், தமாக இந்த கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் அறிவித்து வேட்பாளர் பட்டியல், தொகுதி பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த முறை பாமக போட்டியிடுற 7 தொகுதிகளில் விழுப்புரம் தவிர மற்ற 6 தொகுதிகளிலையும் திமுகவை எதிர்கொள்கிறது. விழுப்புரம் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் மோதுது. கடந்த 2009ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு மீண்டும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தை பாமக இப்போ எதிர்த்து நிற்குது. 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் திமுகவிடம் 5 தொகுதிகளையும், 1 தொகுதியை விடுதலை சிறுத்தைகளிடமும் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்தது நினைவில் இருக்கலாம். இதே சூழல் இப்போது உருவாகி இருக்கு. அந்த வரலாறு மீண்டும் திரும்புமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஆனாலும் இந்த முறை கூட்டணிகள் பலமாக இருக்கிறதுனால எந்த கட்சிக்கு எந்த விதமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.